உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, இன்னைக்கே வச்சுக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளையோட ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த நாள். விசாலாட்சி, ஐயர் சொல்றத கேளு. சரிங்க அத்தை. என்ன ஐயரே, சிவா உங்ககிட்ட இத சொல்ல சொன்னானா? அம்மா, இதுக்கெல்லாமா கூட லஞ்சம் கொடுப்பாங்கம்மா? ஐயரே, இன்னைக்கே நடந்தாகணும். நடந்தே ஆகணுமா? ஹலோ, சாந்தி முகூர்த்தம் உங்களுக்கு ஒன்றும் இல்ல. விசாலட்சுமா, எதுக்கு தள்ளி போடணும்னு தான். அந்த அம்மா சொல்றதும் சரிதான். இன்னைக்கு நிறைஞ்ச நாளா இருக்கு. ஐயரே, பஞ்சாங்கத்தை சரியா கூட பார்க்காம இன்னைக்கே வைங்கன்னு சொல்றீங்க. மாப்பிள்ள தான் எப்பவும் அவசரப்படுத்துவாரு, இப்ப நீங்களுமா? விசாலாச்சி அம்மா, அந்த அம்மா யாரு? ஏடா கூடமா பேசுறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க, நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க விருப்பம்மா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ராத்திரி 10:30 மணிக்கு மேல நல்ல நேரம். சரி, அப்ப நான் வரமா? நல்லது. வரங்க. வாங்க வாங்க. குடும்பத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்களேன்னு சொன்னேன். இந்த பொண்ணு சொல்றதும் சரிதான். என்ன சரிதான்? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொல்றாரு, அதான் யோசிக்கிறேன். விசாலாட்சி சொல்றதும் சரிதான். சரியா போச்சு போ. பாட்டி, என்ன யார் என்ன சொன்னாலும் சரிதான் சரிதானே பாடிக்கிட்டு இருக்க? என்ன மேட்ரு? சும்மா. சிவா, என்ன? வாங்க. எங்க? ஐயோ இல்ல சிவா, பெரியவங்க என்னமோ பேசுறாங்கல்ல, நீங்க வாங்க. ஜனனி சொல்றதும் சரிதான். சரிதான் பாட்டி, கொண்டே விடுவேன். பேசுனதே பேசி. நீங்க வாங்க வாங்க. அடம் பிடிக்கிறாங்களே. ஹனிமூன் பேரை சொல்லி வெளியில அனுப்புனாதான் நான் நினைச்சது நடக்கும். ஏத்த எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை. எல்லாம் அவர்கிட்ட கேட்டுதான் நீங்க பண்றீங்க. இதை மட்டும் புதுசா கேட்கணும்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க விருப்பம். ஏமா, பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சின்னஞ்சிருச்சுங்களா ஹனிமூனுக்கு எங்கேயாவது அனுப்புங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. சரி, நீங்க சொல்றீங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும். சிவாக்கு அடிச்சிட்டாரா? ஜனனி, இன்னைக்கு சாட்டர்டே. விசா ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக இல்லை. மண்டே தான் சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா சிவாவை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டோம். ஒரு நாள் தானே இருக்கு. மண்டே மார்னிங்மா வந்துருவாங்க. அப்படியா? ஆனா எனக்கு யாரையும் தெரியாதே சார். நான் எப்படி எங்க தங்கறது? எனக்கு எதுவும் தெரியாது சார். இப்போ நாம என்ன பண்றது? சார், அவங்க ரொம்ப பேனிக்கா இருக்காங்க சார். நாம தான் சார் ஏதாவது உதவி பண்ணணும். ஜனனி, எம்பசி செலவுல நீங்க தங்குறதுக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படியா சார்? மகாபலிபுரம் பக்கத்துல எம்பசி ரெசார்ட் ஒன்னு இருக்கு. நாங்க அக்ரிமெண்ட் கூட போட்டிருக்கோம். நீங்க அங்க தங்கிக்கலாம். அங்க சேஃப் தானே சார்? ஆல் சேஃப். டெஃபினெட்லி ஐ வில் ஃபைண்ட் ஹிம். எம்பசி ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. மண்டே வந்து அவங்களே உங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நத்திங் டு வரி. தேங்க் யூ சார். சிவா கிடைச்சிருவாரு இல்ல சார்? கண்டிப்பா கிடைச்சிடுவாரு. ஹோட்டலை விட்டு எங்கேயும் வெளியில போக வேண்டாம். எல்லாமே உள்ளேயே கிடைக்கும். சேஃப்டிக்காக இதை வச்சுக்கோங்க. இது இந்தியன் கரன்சி தான். ப்ளீஸ் டேக் இட் மா. டேக் இட், டேக் இட். வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. ரெஸ்ட் எடுங்க.
ஸ்டாஃப் வருவாங்க. ம், சரி, நீங்க இங்கே இருங்க. ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. சரியா? ம். ஓகே சார், போலாம். சார் சிவா கிடைச்சிருவாருல்ல கண்டிப்பா? கண்டிப்பா அவர் கிடைச்சிருவாருமா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாரு. ஆ. ம். சிவா, நீ எங்க இருக்க சிவா? ஏன் சிவா என்னை விட்டு போன? தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இவதான் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க தம்பி, நானும் உங்க அம்மா மாதிரி தான். உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவேன். கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு தானே எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். சி, உங்க அண்ணனுக்கு வெக்கமே இல்லையா? அந்த மலேசியாக்காரி தான் அண்ணனை மாத்திட்டா. இத பாருங்க தம்பி, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இன்னைக்கு நிறைஞ்ச நாள்னு ஐயரே சொல்லிட்டாரு. எதுக்காக இதை நம்ம தள்ளி போடணும்? அவங்களாம் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, நீங்க தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். புத்தி கட்ட மாதிரி ஏதாவது சொல்லுவா இவ, அதையெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க. சரியா? வரேன் வரேன் தம்பி. வராங்க. ஜனனி, என்ன இப்ப அல்வா மல்லிகைப்பூக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா? வெக்கமே இல்லாம மாமியாரும் மருமகனும் சாந்தி முகூர்த்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் ஆனா இதெல்லாம் பழக்கமா நடக்கிறது தானே. இது நடக்காது. நடக்கவே விடக்கூடாது. ஏய், சாரி. வாங்க. என்ன ஜன்? என்னண்ணே, காத்து வாங்கவா வந்தீங்க? இல்ல, காத்த விக்கிறேன். வந்து என் உயிரை வாங்குதுங்க. ச்சை. ஐயோ, கை வலிக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.